வெல்கம் பேக் டு டீம் ரியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி விளாக் தான். ரியாக்கு பர்த்டே இப்பதான் போச்சு, இப்பெல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சு. பட் கொஞ்சம் எடிட் பண்ண டைம் இல்லாம லேட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு பர்த்டே நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த கிஃப்ட் எல்லாம் வந்து அவ அன்பாக்ஸ் பண்ண போறா. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்தா ஓபன் பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுல குட்டி 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 செயின்ஸ் நிறைய அவளுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு. அந்த பர்த்டே டேவை முடிச்சுட்டு அவ வந்து ஈவினிங் அந்த கேக் கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தும்மல் ஒரு பக்கம், ரன்னிங் நோஸ், அப்படி ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டா. ஸோ பார்க்கவே பாருங்க ரொம்ப டயர்டா தான் இருக்கா. அண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது வாட்ச். அவளுக்கு ரொம்பவே இப்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் வாட்ச் அப்படின்னு ஒண்ணு, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி செயின்ஸும் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவளுக்கு அந்த குட்டி தின் செயின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் செயின்ஸ் தான். ஸோ ஒன்னு கலர் போயிடுச்சுனாலும் இன்னும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அப்படிங்கறதுனால நிறைய செயின்ஸ் கிஃப்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது குட்டி ஷார்ட்ஸ் வீட்டை போட்டு சுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரோஸ் கோல்டு வாட்ச் ஒன்னு கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அந்த வாட்சையும் வந்து அவங்க கையில போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பர்த்டே விலாகும் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து அவளோட ஃப்ரெண்ட் கொடுத்ததுதான் குட்டி புத்தா. புத்தாவே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அவரோட ஃபேஸ் பார்த்தாலே. ஸோ அது குட்டியா கியூட்டா இருந்ததுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியா நிறைய கிரன்ச்சஸ் இருந்தது. கிரன்ச்சஸ் அது ஏதோ ஒரு பேர் வந்து சொல்லுவாங்க அது. அப்புறம் ஒரு குட்டி பெயிண்ட் போடுற ஒரு கலெக்ஷன். அதுக்கப்புறம் இது என்ன சொம்பு தூக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அது ஆக்சுவலி அவனோட மாமா அவளுக்கு கிஃப்ட் பண்ணது. லஞ்ச் கொண்டு போறதுக்காக ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி 2 குட்டி குட்டியா அது சாப்பாடு கொடுத்தாலே மிச்சம் கொண்டு வர்றாங்க. அண்ட் அழகான ஒரு கியூட்டான பர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதுவும் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இது அவளோட ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொடுத்ததான் ஒரு பிரேஸ்லெட் அண்ட் ஒரு நல்ல காஸ்ட்லியான பென்னு சொன்னாங்க. ஸோ அது 2ம் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம், அவங்க வந்து ஸ்கூல்ல எடுத்தது நிறைய நேரங்கள் எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஒரு கலெக்ஷனா பண்ணி ஒரு போட்டோ அவரோட ஃப்ரெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான். ஸோ அதுவும் அவரோட ஃபேவரட்னு சொல்லி உடனே கொண்டு போய் பெட்ரூம்ல வேற ஒரு போட்டோவை எடுத்துட்டு அதை மாட்டி விட்டுட்டா. இது வந்து அவங்களோட அஜி, அதாவது பாட்டி ப்ரெசென்ட் பண்ணது அவளுக்கு. இது நல்ல சொட்டர் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது போட்டுக்கிற மாதிரியான ஒரு சில்லான ஒரு கிளைமேட்டுக்கு வந்து இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே என்னை கூட்டிட்டு போனோம், ஓகேவா அப்படின்னு தான் அவ சொல்லிட்டு இருக்கா. ஸோ பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அங்க போயிட்டு நாங்க வந்து அங்க எப்படியும் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுப்போம், அதெல்லாம் போஸ்ட் பண்றோம். ஆனா எங்க எப்படிலாம் தெரியாது. ஆனா இந்த ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இதெல்லாம் வேண்டாமா, அதுக்கு அடுத்த லெவல்ல போகணும்னு சொல்லியிருக்கா. பார்க்கலாம் எங்க போறோம் அப்படின்னு. அண்ட் இது என்னோட ஃப்ரெண்ட் ஜூலி இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அவளுக்கு. அண்ட் இது அவளோட ஃப்ரெண்ட் அவ ப்ரெசென்ட் பண்ணா. இதுவுமே ஒரு சிம்பிளான ஒரு குர்த்தா, கியூட்டா இருந்தது. இது என் ஃப்ரெண்ட் ஜூலியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க. பர்த்டே விலாக்லயே அவங்கள பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ அது அவங்க ப்ரெசென்ட் பண்ணது. அந்த குட்டி கப்ஸ், அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்காக ஏதோ வாங்க போயிருப்பாங்க, அது பிடிச்சிருக்குன்னு சொல்லி இதே வாங்கி ஏதோ ஒரு கிஃப்ட் கணக்கு எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து ஜூஸ் ஊத்தி கொடுக்குறேன்டா உனக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி டீ குடிக்கிறதுக்குலாம் அழகா கியூட்டா இருக்கும்னு சொல்லிதான் நானே அதை வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து இந்த பெல்ஸ், அந்த சவுண்ட் கேட்கும்ல அது. அப்போ ரியா வச்சுட்டு இருக்கிறது ஒரு குட்டி பாப்பா ஒரு எதிர் வீட்டுல இருக்கான். அவ வந்துட்டு ஒரு கியூட்டான ஒரு இது ஹாப்பி பர்த்டே ரியாக்கா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருந்தா. அந்த ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா ஒரு ஒயிட் ஷூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த ஃபைனலான ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா ஒரு கோல்டு ரிங். ஸோ ஏதாவது ஒரு சின்ன கோல்டு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை அவளுக்கு. ஸோ அதனால வந்து ஒரு ரிங் வந்து அவளுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கையிலையும் போட்டு விட்டாச்சு. இப்ப போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன் அதை. ஏன்னா ஸ்கூலுக்கு தான் எதுவுமே அலௌட் இல்லையா, ஸோ அதனால இப்ப அதை நான் போட்டு சுத்திட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.